வீரமணி கண்டனே வாசா ராசா வாசா ராசா ஓமே வணக்கம் உடம்புகளுக்கெல்லாம் வணக்கமுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 53வது வருஷம் சபரிமலை புண்ணிய யாத்திரை நாகூர்லேருந்து கிளம்பிட்டோம். ஆக மொத்தம் 2 பஸ் இருக்கு, 84 பேர் நாங்கள் இன்னைக்கு கிளம்பிட்டோம். 2 மணிக்கு எரிமேல் இறங்கிடுது. இப்போ மணி என்ன டைம் 9 மணி ஆச்சு. இப்போ எங்கே இருக்கோம்? இப்போ வந்து பாலக்காடு பெட்ரோல் பங்கில் சாப்பிட்டு எல்லாரும் வந்துட்டோம். நீ அதுக்கப்புறம் அடுத்து எரிமேலி போவோம். 2 மணிக்கு எரிமேல் ரீச் ஆயிடுவோம். 2 மணிக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இப்போ நாங்கள் எரிமேலி பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு வந்துட்டோம். பின்னாடி தெரியுது வாவர் சாமி கோயில். இங்கிருந்து பெருவெளி ஆரம்பம். சுவாமியே சரணமையப்பா. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 4:30 மணி இருக்கும். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பெருவெளி நடக்க ஆரம்பம். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பெருவெளியோட பாதையே ஆரம்பமாகுது இல்லைங்களா? இன்னும் ஆனால் தார் ரோடு இன்னும் முடியல. இந்த பக்கம் ஃபுல்லாக பைனாப்பிள் ஃபாரஸ்ட். அங்கே ஒரே ஒரு ஒத்த வீடு தெரியுதா? ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். இதா இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் ஒரே ஒரு ஒத்த வீடு. இப்போ நல்லா இங்கே இருக்கிற தண்ணி பயங்கர கூலிங்காக இருக்குது. ஏன்னா சரியான கூலிங். ஆமாம், இயற்கையான தண்ணியாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி கூலிங்கு, காலுக்கு குழுன்னு இருக்குது. இவனை கொஞ்சம் காட்டிடுங்க, கள்ள தின்ட்டுக்கிற மாதிரி. சரி, நம்ம இப்போ மணி எத்தனையாச்சுன்னா சம்திங் 8 போதா? 5 மணிக்கு ஆரம்பித்தோம், 8:30 ஆச்சு. 8:30க்கு காலகட்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10-10:30ங்கில் அழுதமலை ஏறிடுவோம். அப்புறம் ஒரு 12-1 மணிங்கள அது இறக்கும். சரி, பாய். நீ அடுத்த இடத்துல போய் மீட் பண்ணிருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம்னா காலகட்டியில் சிவன் கோயிலில் இருக்கிறோம். இப்போ அதை பாருங்கள் எப்படி. இப்போ நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறது அழுத நதி. இங்கிருந்த அழுதையில் முங்கி கல் எடுத்துகிட்டு கொண்டே கல்லிடம் கொண்டு சேர்த்துருவோம். இது வந்து சபரிமலையோட முக்கியமான புண்ணிய தீர்த்தங்களில் ஒரு முக்கிய நதியான இது அழுத நதி. சபாபதி. இங்கிருந்து அடுத்து மிக முக்கியமான கடினமான ஒரு மலையாக போகிறோம். ஆமாம், அழுதமலை கரிமலை ரெண்டும் போகிறோம். அழுதமலை அழுக வைக்க போகுது, கரிமலை கருக வைக்க போகுது. இங்கே இருக்கிற பாதைகளை பார்த்தீங்கனாலே தெரியும். புறம் கற்களும்
வேர்களும் நிறைந்து கடினமான பாதை. அது உயரம் பார்த்தீங்கன்னா அங்கே போய்கிட்டு இருக்குது பாருங்க. ஒரு ஜூம் போடுறேன், இன்னும் போக போக போய்கிட்டே இருக்கு. ஒரு ஹாய் சொல்லுண்ணா. ஆமாம், இப்போ தான் போட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ தான் போட்டிருக்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியுதா? அழுதாமலையில் யானை லத்தி இருக்குது அப்படின்னா யானையோட நடமாட்டம் இங்கேதான் எங்கேயும் இருக்குது. ஒரு சன்லைட் எவ்வளோ பிரகாசமாக உள்ள வந்துட்டு. போயிட்டீங்களாங்க? இப்போது 50க்கு அழுத நதியிலிருந்து நம்ம இப்போது ஏற ஆரம்பித்தா இப்போ அழுதையோட டாப்பில் இருக்கோம். அதுதான் வந்து கல்லிடம் குன்று. பார்த்தாலே தெரியும் அந்த ஆற்றுல இருக்கிற கல் ஊரை இங்கே ஒன்று தான் போட்டிருக்காங்க. டிப்பரோ இந்த செலவே இல்லாமல் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம எட்டு வந்து மிகப்பெரிய கல் தான். இந்த கல்லையை நம்மளோட பங்குக்கு போட்டுருவோம். போன குருசாமி பிரகாஷ் என்ன சொல்ல விரும்புறீங்க? முக்குளியில் வந்து சமணங்கள் போட்டோம் இல்லையா? ஏதாவது சொல்லுண்ணா. பஞ்சமால பகவான் பற்றி எண்ணத்தில் இது எண்ணம் உடம்பு முழுக்க அந்த ஒரே எண்ணத்தில் ஓடிட்டு இருக்கிற நாடி நரம்பு மூச்சு. அங்கே வர்ற சாமியில் காதை நம்மளை கிராஸ் ஆகி போகிறவங்கள காதை பற்றி திட்ட போகிறாங்க. நம்மளை தாண்டி போகிறவங்கள காதை பற்றி திட்ட போகிறாங்க. இல்லை அதோட சாமி நம்மளை பார்த்து நம்மளை விட பேசிட்டு போகுது. இப்போ மணி 3. கரிமலை அடிவாரத்தில் இருக்கும். நீ கரிமலை ஏற போகிறோம். இந்த வழியாக தான் போகணும். இந்த இடம் பாருங்க. ஹவ் வாஸ் த ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே கைவலி, கால்வலி, தலைவலி, வாந்தி, குடல் பிரட்டல் அப்படின்னு அறியப்படாத 18 வியாதிகள் ஒன்று இருக்கா. அதனால் வந்துட்டு நடக்கிறதே பெருசாக இருக்குது. பார்த்துக்கோங்க அவ்வளோ தண்ணி பியூராக இருக்கும். என்ன 7 ஸ்டோன் அடிக்க வச்சு விளையாண்டுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா கரிமலை காட்டோட அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே வந்துட்டுக்கிறோம். சொல்லவே முடியல, இருந்தாலும் சொல்கிறோம். கண் ஒரு பக்கம் சொருகுது, காது ஒரு பக்கம் குயிங்குது, டவுசர் ஒரு பக்கம் கிழியுது. கூட வந்தவங்களாம் ஒருத்தர் இல்லை, இருட்டு வேறு ஆகுது. அதனால் போயிட்டே இருப்போம். கொஞ்சம் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் பாத் வழினா மலைனா இந்த கரிமலை தான். ஏன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுவே செங்குத்தாக தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் இந்த பாதையும் சமமாக இருக்காது, ஒரு சைடாக இருக்கும். இவ்வளோ தான் பாதை இருக்கும். அதுலேருந்து போனீங்கன்னா இதா எவ்வளோ பெரிய பள்ளம் பார்த்தீங்களா. அதனால் வந்து பாட்டே வாடி வச்சுட்டு போயிருக்காங்க. கரிமலை ஏற்றம் கடினம் கடினம்னு. ஹியர்னு இருக்குல்ல, நம்ம இங்கே கரிமலையில் இருக்கோம். இங்கேருந்து நீ பம்பை போகணும். பம்பை போகிறதுக்குள்ள நம்மளோட இதில் அந்திரும் போல் இருக்கு. ஏன் போனா
கரிமலை ஏற்றம் மட்டும் இல்லைங்க, கரிமலை இறக்கம் அதை விட கடினம். ஏன்னா பாதைகள் ரொம்ப ரூடாக இருக்கும். நம்ம இருக்கிற தலையில் இருக்கிற இருமுடி, பேக்கில் இருக்கிற வெயிட்டு எல்லாம் நம்மளுக்கு கீழே தள்ளும். இதோட பெரிய பாதை முடிவு. வெளிச்சமே இல்லை, இறங்க எல்லாருமே டார்ச் லைட்டு, செல்ஃபோன் லைட்டு அதில் அடிச்சுக்கிட்டு தான் இறங்கிட்டு இருக்கிறோம். பெரிய பாதை ஏறி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பெரியார வட்டத்துலேயும் பம்பையிலையோ போய் கூட ஸ்டே பண்ணலாம். சன்லைட் கூட இல்லை, ரொம்ப டயர்டாக பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் டீ சாப்பிட்டு அப்புறம் கூட பேசலாம். குட் மார்னிங். டே 2 இன்னைக்கு பம்பை வந்துட்டோம். பம்பையில் ஒரு 50 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்து 5 மலை ஏறிட்டு வந்து அப்படியே இங்கே தண்ணியில் குளித்தோம்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, உடம்புல இருக்கிற ஸ்டெயின் வீணு எல்லாம் பறந்துடும். சாமி கும்பிட்டுருவோம். நீலிமலை ஒரு மலை ஏறினோம்னா போய் சாமி கும்பிட்டுருவோம். இது என்ன இடம்னா நீலிமலை பாட்டம். இதுதான் வந்து நீலிமலையோட அடிப்பகுதி. இங்கேருந்து 9 கிலோமீட்ரு சரத்தை குத்திட்டு நீலிமலை ஏற ஆரம்பிச்சு. ஆமாம், இல்லை இனிமேல் தான் சரங்குத்தி வருமா? ஆமாம். இந்த இடம் வந்து அப்பாச்சி மேடு பாட்டம். டாப் போகிற வரைக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த இடத்த கடந்துட்டு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். இதா இடமெல்லாம் பாரு, அவ்வளோ ஹவுஸ். அப்பாச்சி மேடு டாப் வந்துட்டோம். அப்படின்னா ஒரு 80% மலை ஏறிட்டோம் இல்லைங்களா? இனி ஒரு 20% தான் பாக்கி. ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு அப்புறம் போய்க்கலாம். தண்ணி தாக அடிச்சதுன்னா இலவசமான மூலிகை குடிநீர் இருக்கு. நல்லா சூடாக இருக்கும். நம்ம ஒரு கப்பு ஒரு டம்ளர் வாங்கி அடிச்சுக்குவோம். சபரிபியோட வந்துட்டோம். இனி எல்லாமே தடம் ஃப்ளாட்டாக இருக்கும். எல்லோரும் நிம்மதியாக போவோம். எல்லோரும் வாங்க. அப்புறம் இங்கே சரங்குத்தி சரங்குத்தலாம். கன்னிச்சாமிகள் சொல்லுண்ணா. கன்னிச்சாமிகள்லாம் இங்கே தான் சரங்குத்துவாங்க, பார்த்துக்குங்க. கன்னிச்சாமி கிருத்திகிராம். சாப்பிட்டியா? இவர் பேர் பாலாஜி. சாப்பிட்டியா? பின்னாடி வேணா யூடியூப்ல வாயே திறக்கலடா, பார்த்துக்கப்போ. அப்படியே போறேண்ணா. இங்கே என்ன சம்பவம்னா, எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தா இங்கே மணிக்கணக்கான லெவலில் இங்கே பாருங்க, கூட்டம் பாருங்க. தான் போகுதா இவ்வளோ. வந்து 6 மணிக்கு ஏறக்க ஆரம்பித்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு 10 ஆக போகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 மணி நேரம் நின்றுட்டுருக்கோம். இன்னி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்க வேண்டியது ஒரு சனிநாதத்துக்கு கோயிலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே ஒரு 6 மணி நேரம் நிற்கிற மாதிரி ஒரு ஆக வந்து 10 மணி நேரம் நின்னா தான் சாமியே பார்க்க. 10 மணி நேரம் நின்னா தான் பஞ்சாமிரதமாகி சாமி பார்க்கணும். 6 மணிலேருந்து காத்திருக்கிறோம். இன்னும் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இன்னும் வெயிட் பண்ணுவோம். ஆரணையிலிருந்து வந்திருக்காரு, நான் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கேன். பார்த்தீங்களா, எங்கெங்கேயோ வேறு ஊர் இருக்குது. காடு மலை தாண்டி கஷ்டப்பட்டு பனியிலையும் இரவுலையும் ராத்திரி பகல்லையும் காடு மேடு ஏறி வந்திருக்கிறது. ஆமாம், இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதை பெருசாக காட்டினா போலீஸ் முடிச்சுக்குவாங்க, லைட்டாக காட்டுற பார்த்தீங்கன்னா.
தகன்னு ஜொலிக்குது பாருங்க தங்க கூரை, அதில் தான் ஐயப்ப சாமி இருக்கார். உங்களுக்கும் சேர்த்து நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ கூட்டத்தில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து நிறைய கிட்டத்தட்ட வந்து 8-9 மணி நேரம் என்ன சிறப்பாக ஐயப்பனை பார்த்து வந்து திருப்திகரமாக மீண்டும் அடுத்த வருஷம் சாமிக்கு நன்றி. 3வது நாள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். பாய். இந்த மலையில் நம்மளால் சும்மா பேக்கோட இருமுடியோடவே நடந்துட்டு வர முடியல. டோலியை தூக்கிட்டு வராங்க. அவங்களோட தோள்களும் தலையும் அதீத வலிமையானது.